ஹாய், வெல்கம்ஸ் டு RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 4000 வாட்ச் ஹவர்ஸை யூடியூப்பில் எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸை யூடியூப்பில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அது கஷ்டம் அப்படின்னெல்லாம் நீங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளாலையும் 4000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். அதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். 4000 வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய லாங் வீடியோ, அதாவது 7 to 12 minutes கேப்பில் ஒரு லாங் வீடியோ வித் குட் ஆடியோ குவாலிட்டியும் வித் குட் வீடியோ குவாலிட்டியும் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் தேவையில்லாத அன்னெசரியான பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு நல்ல சூப்பரான தம்ப்நெயில் செட் பண்ணணும். ஒரு வீடியோ ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, க்ரியேட்டிவான தம்ப்நெயில்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அது நல்ல போல்டான கலர்ஸில் வித்து ரிலேட்டட் பிக்சர் குவாலிட்டியோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்த உடனே மக்களை தூண்டி இழுக்கிற அளவுக்கு அந்த தம்ப்நெயிலை நம்ம செட் பண்ணிட்டோம்னாவே நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டோன்னு தான் அர்த்தம். ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில். அந்த டைட்டில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், வித் கிறிஸ்பி, அதே மாதிரி கேட்சியான கீவேர்ட்ஸை போட்டு சூப்பர்பான டைட்டிலை நம்ம செட் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது ஸ்டெப்பை தாண்டிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். மூணாவதாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸை அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கான ஹூக் வீடியோவுடைய ஸ்டார்டிங் 30 செகண்ட்ஸ்லேயே நாம் செட் பண்ணிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸு அந்த வீடியோவில் ஆடியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அந்த வீடியோவில் அப்படிங்கிறத தெளிவாக அந்த 30 செகண்ட்ஸில் ஒரு 2-3 வரியில் சொல்லிட்டிங்கனாலே ஓகே, இந்த வீடியோவில் ஏதோ கண்டென்ட் இருக்குது, நம்ம இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு மக்கள் டிசைட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வித் குட் குவாலிட்டியோடு இருக்குது அப்படின்னு அவங்க நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருவாங்க. அப்போது அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், தம்ப்நெயிலாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அது ரொம்ப கேட்சியாக இருந்துச்சுன்னா யூடியூப் அல்காரிதமே உங்களுடைய வீடியோவை புஷ் பண்ணும். அப்போது நிறைய ஆடியன்ஸுக்கு அது போய் சேர்றப்போ உங்களுடைய வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் உங்களுடைய சேனல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். வித்து மோர் சப்ஸ்கிரைபரோட வித் மனிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தயாராகிடுவீங்க. ஒன்று சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது, சில பேருக்கு ஒரே ஒரு வீடியோ கூட 4000 வாட்ச் ஹவர்ஸ் வித் மனிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதாங்க உண்மை. அதனால் நீங்கள் போடுற வீடியோஸுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதே அளவுக்கு அந்த தம்ப்நெயில் செட் பண்ணுறதுலையும் டைட்டிலில் உருவாக்குறதுலையும், அதே சமயத்தில் கீவேர்ட்ஸ், எந்த மாதிரியான கீவேர்ட்ஸு நீங்கள் ஒரு வீடியோவை சர்ச் பண்ணுறீங்க போடுவீங்களோ அது எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் சக்ஸஸுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு 4வதாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான வீடியோவை உருவாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பிளேஸ் லிஸ்ட் மாதிரி உருவாக்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குக்கிங் சேனல் பண்ணுறீங்க. குக்கிங் சேனலில் நீங்கள் லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணுவீங்க, ஷார்ட் வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவீங்க. சில ரெசிபிஸ் 2 minutes 3 minutes ஸ்பெசிஃபிக் ரெசிபியாக இருக்கும். சிலதெல்லாம் லாங் ப்ராசஸில் பண்ணுற வீடியோஸாக இருக்கும். அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 3 minutes ஈஸி ரெசிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டையும், லாங் வீடியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு மேக்
பன்னீர் பட்டர் மசாலா, ஹவு டு மேக் சமோசா, அந்த மாதிரி லாங் வீடியோஸை ஒரு பிளேலிஸ்ட்லேயும் போட்டு வச்சுட்டு நீங்கள் போடக்கூடிய வீடியோஸுடைய எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுடைய பிளேலிஸ்ட்டை அட்டாச் பண்ணுறது மூலயமா ஒருவேளை உங்களுடைய ஏதாவது கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டெட் எண்டு வரையும், அதாவது எண்டு ஸ்க்ரீன் வரையும் போய் பார்ப்பாங்க. அப்படி அந்த எண்டு ஸ்க்ரீன் இடத்துல நீங்கள் பிளேலிஸ்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வீடியோஸு ஆட்டோ ப்ளே ஆகும். 1 by 1 ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆட்டோ ப்ளே ஆகிறப்போ வீடியோஸை ஆடியன்ஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைபரால் கூட உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து 50-60 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா ஈஸியாகவே உங்களுடைய எட்டாத கனியாக நீங்கள் நினச்சிட்ருக்க வாட்ச் ஹவர்ஸை வித்தின் 1 வீடியோலேயோ இல்லைன்னா ஒரு 30-40 வீடியோஸ்லேயோ கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வீடியோஸு போடுறது கன்சிஸ்டண்ட்டாக போடணும். பொதுவாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோவை இப்போ போஸ்ட் பண்ணுவாங்க, திருப்பி அடுத்த வீடியோவை அடுத்த மாதம் கழித்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது ஆடியன்ஸுக்கும் உங்களுடைய வீடியோஸுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஆடியன்ஸ் கிட்ட உங்கள் வீடியோ சீக்கிரமாக போய் ரீச் ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டினியூஸாக வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வீடியோஸ் வந்து வித் 7 to 12 மினிட்ஸ் கேப்பில் இருக்க மாதிரி வித் குட் ஆடியோ அண்டு வீடியோ குவாலிட்டியோடு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே மக்கள் தொடர்ந்து உங்களுடைய வீடியோஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க. மேபி ஸ்டார்டிங்கில் ஒரு 10 பேர் பார்க்கலாம், 20 பேர் பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீடியோ பிடிக்க ஆரம்பித்து ஸ்லோவாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாட்ச் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கன்சிஸ்டண்ட்டாக வீக்லி 2 or 3 லாங் வீடியோஸ் வித் குட் ஆடியோ குவாலிட்டி வித் குட் வீடியோ குவாலிட்டியோட சூப்பர்பான தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷனோட போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டேக்ஸ். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த பர்டிகுலர் வேர்டை டைப் பண்ணாலே வீடியோஸு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே சஜஸ்ட் பண்ணும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸை சர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஆடியன்ஸும் சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு மெயினான கீவேர்ட்ஸை உங்களுடைய டைட்டிலில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மூலயமா சீக்கிரமாக அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரீச்சபிளாக இருக்கும். அப்போது உங்களால் ஆடியன்ஸை சீக்கிரமாக வந்து எங்கேஜாக வச்சு உங்களுடைய வீடியோஸை பார்க்குறதுக்கு தூண்டுற வகையிலான கீவேர்ட்ஸையும் ஹேஷ்டேக்ஸையும் வந்து போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறீங்க, அதுவும் குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது ஹேஷ்டேக் குக்கிங் இன் தமிழ், ஹேஷ்டேக் குக்கிங் சேனல், ஹேஷ்டேக் குக்கிங் சேனல் இன் தமிழ். அதே மாதிரி குக்கிங், ஹோம்மேட் குக்கிங், அந்த மாதிரி ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸும் கீவேர்ட்ஸையும் உங்கள் வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். அதன் மூலயமா அவங்க எங்கேஜாக உங்களுடைய சேனலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸ்லோவாக உங்களுடைய க்ரோத் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக 4000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசியாக பண்ண வேண்டிய விஷயம் இதுதாங்க மெயின். பல பேர் வந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஈஸியாக 4000 வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெயினான ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைவ் ஸ்ட்ரீமிங். ஏன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் ஒரே ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே மணி நேரத்தில் ஒரு 1000 பேர் உங்களுடைய
கண்டென்ட்டை பார்க்க வராங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னா நீங்கள் வீடியோஸில் கூட அந்த வாட்ச் டைமை கொஞ்சம் லேட்டாக தான் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஆன் த ஸ்பாட்லேயே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோ லைவ் ஸ்ட்ரீமில் போடுறீங்க, அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆடியன்ஸுடைய க்ரோத் வந்து உங்கள் சேனலில் இருக்குது அப்படின்னா யூடியூப் அல்காரிதமே உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமை எல்லா பக்கமும் புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது எல்லாருக்குமே போய் சேர்றதுனால அது கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிவுலையே அந்த நாள்லேயே உங்களுக்கு தெரிய வந்துடும் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு உங்கள் ஆடியன்ஸ் கூட லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிங்க. அப்படி லைவ் ஸ்ட்ரீம் போட்டாலே உங்களுடைய ஆடியன்ஸ் க்ரோத் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வீக்லி ஒன்ஸு போட ஆரம்பிங்க. வித்து கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கோ, ரிலேட்டடான டாபிக்ஸ் இருக்கோ அதை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு வழியில் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி, அதே மாதிரி உங்கள் வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் கேட்சியான டிஸ்கிரிப்ஷனை எழுதி நீங்கள் போட்டிருக்க லாங் வீடியோவுடைய அந்த லிங்க்கை வந்து அந்த இடத்துல ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்படி இன்கேஸ் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய அந்த போஸ்ட்டை வந்து பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பித்து பிடிச்சிச்சின்னா அவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கண்டென்ட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள வீடியோஸு, யூடியூப் ரிலேட்டடாக என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எது ரிலேட்டடாக நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் நான் அதுக்கேற்ற மாதிரி லாங் வீடியோஸை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அதே மாதிரி இந்த யூடியூப்பில் 4000 வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி 3 மினிட்ஸு ஷார்ட் வீடியோஸை போட்டு அதில் வந்து வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளான 4000 வாட்ச் ஹவர்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதனால் ஷார்ட்ஸ் போடுறது வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே தவிர உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கு அது எலிஜிபிளுக்கு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. அதனால் நீங்கள் 3 மினிட்ஸு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குவாலிட்டியான வீடியோவை அப்லோட் பண்ணி அங்கே வந்து ரீச் ஆகிறத விட நீங்கள் லாங் வீடியோஸில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே கண்டிப்பாக 4000 வாட்ச் ஹவர்ஸை மினிமம் வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் இல்லை 3 மந்த்ஸில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மெயினான ஒரு திங் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு செல்ஃப் டவுட்டுமே இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து கரெக்டாக செய்யணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குட் குவாலிட்டியோட செய்யக்கூடிய வேலையை வந்து ரொம்ப 100% மன திருப்தியோடு செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த விலை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்களால் கண்டிப்பாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணி நீங்களும் மற்ற பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற முடிவோட இந்த வீடியோவை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எந்த மாதிரியான டாபிக்ஸு வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இது வரைக்கும் பொறுமையாக நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டையும் கவனித்த காது கொடுத்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். டாட்டா பாய்.